ஹாய், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பீட்சா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஹாட் வாட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அது 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு அதை நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைகிறோம். ஆக்சுவலாக அது கையில் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 to 3 hours வரைக்கும் அதை ஈரமான கிளாத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சால் இந்த மாதிரி நல்ல அழகான பேஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எடுத்து அதை குத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேட் ரெடி பண்ண பீஸா சாஸை எடுத்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே 230 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம இதை வச்சு எடுக்கிறோம். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடும்.